வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும். நான் போடக்கூடிய இந்த பதிவு இன்னைக்கு இன்ட்ராடே பேஸ் பண்ணதில்லை. இது ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பதிவு. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நான் 30 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பார்வையில் இது ஒரு கப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பெரிய கப்பு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கு. அந்த கப்பும் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கப்பு மாதிரி தான் தெரியுது. இந்த 23,100 லெவல்ல இருந்து இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய கப்பு. பட் நம்ம இப்ப அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். அதனால நான் இப்போ சின்ன கப்பு இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா இங்க இருந்து கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இந்த இடம் கன்சால்டேஷன் நடந்துட்டு அப்புறம் ஒரு கேப் டவுன் கொடுத்திருக்கான். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க. நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய பார்வையில் நான் அதுக்கு மாறுபட்டு நான் வேற கருத்து சொல்றேன். என்னுடைய பார்வையில் இந்த இடம் ஒரு கப்பு மாதிரி தெரியுது. கப்பு போயிட்டு அப்புறம் ஹேண்டில் அப்புறம் மார்க்கெட் மேல பிரேக் அவுட் ஆகி மேல தான் போகணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு டிரா பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது தப்போ ரைட்டோ அது நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி. நான் என்னுடைய கருத்தை மட்டும் நான் சொல்றேன். இல்ல மார்க்கெட்ல நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கும். என்னுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் வேற ஒரு கோணத்துல சொல்லுவாங்க. பட் நான் யாரையும் தப்பு சொல்ல வரல. நான் என்னுடைய கருத்தை மட்டும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ என்னுடைய பார்வையில் இது இப்படி வரும்ன்றதுதான் என்னுடைய பார்வை. அதாவது இந்த லெவல் பாத்தீங்கன்னா 22,557 இந்த கப்போடைய இங்க இருந்து தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. கரெக்டா இங்க ரவுண்டு பாட்டம் அப்படின்னாலே கப்பு தான். ரவுண்டு பாட்டம் ரவுண்டு டாப் வந்ததுன்னா கொடை மாதிரி அம்பர்லா பேட்டர்ன் சொல்லுவாங்க. கொடை மாதிரி வந்ததுன்னா ரவுண்டு டாப் மார்க்கெட் கீழே வரும். ரிவர்ஸ் கப்பு இது பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் கப். இது ரவுண்டு பாட்டம் வந்திருக்கு. கரெக்டா இந்த இடத்துல வால்யூம் தான் மார்க்கெட்டிங்க நல்ல கேண்டல் ஃபார்மேஷன் தான் திரும்பி இருக்கு. ஸோ நல்ல கரெக்டான கப்பு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 22,480 போயிட்டு இருக்கு. இப்போ 22,480 லெவல்ல இருக்கு. பட் இந்த கப்போடைய பேட்டர்ன் முடியறதுக்கு 22,557 ஒரு 50 பாயிண்ட் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 22,600 வரைக்கும் கூட இந்த கப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணோம்னா 22,560 இருந்து 22,600 வரைக்கும் இந்த கப்பு போகலாம். அப்படி போயிட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லோ பாத்தீங்கன்னா 21,965 அங்கிருந்து 22,550 வருதுன்னு வச்சுங்க. இந்த ரேலி கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் 21,965 இருந்து 22,550 ஒரு ரஃபா 600 பாயிண்ட் இந்த கப்புடைய ஃபார்மேஷன். இதுக்கு ஃபிபோனோசி ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 38.2% ஃபிபோனோசி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்குங்க. 600 பாயிண்ட்டுக்கு 38.2 போட்டீங்கன்னா 6 நாள் 24, அதாவது 240 பாயிண்ட். 38.2 போது ஒரு 225 இருந்து ஒரு 230 பாயிண்ட் எடுத்துக்குங்க. சப்போஸ் 22,560 இந்த கப்பு முடியுது அப்படின்னா 22,560 இருந்து 230 பாயிண்ட் கழிச்சிருங்க. அப்போ 22,320 இருந்து 22,330 வரைக்கும் இந்த ஹேண்டில் வரலாம். இந்த ஹேண்டில் நான் வரைகிறேன். ஹேண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வரலாம். 22,330 இப்படி வரலாம். எல்லாம் ஒரு ரஃபா தான் நான் போடுறேன். ஏன்னா லைவா மார்க்கெட்ல வரைஞ்சிட்டு இருக்கேன். ஆஃப் மார்க்கெட்ல வரையறதுக்கும் ஆன்லைன் மார்க்கெட்ல வரையறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லைவா பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் 22,560 வந்துடுச்சு அப்படின்னா கப்பு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அப்புறம் மார்க்கெட் கீழே வரும். ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஒரு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா
ஹேண்டில் வரணும்ல, ஹேண்டில் கீழே வரணும்ல, ஹேண்டில் கீழே வந்துட்டு அப்புறம் இங்க பிரேக் அவுட் ஆகி இங்க பிரேக் அவுட் ஆனாதான் மார்க்கெட் மறுபடியும் மேல போகும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க போயிட்டு ஸ்டக்கப் போய்ப்பாங்க, லாங் போவாங்க, எல்லாம் இங்க மாட்டிப்பாங்க. இப்ப இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் 23,000 போகும்னு சொல்லிட்டு லாங் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. 22,550 22,560 அந்த லெவல் வந்தா லாங் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹேண்டலோடைய பாட்டம்ல தான் நம்ம வாங்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் 38.2% போட்டோம்னா குறைஞ்சபட்சம் 200 பாயிண்ட் கீழே வரணும். 600 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 30% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா வரணும். அப்போ வந்து 6 3 18 180 200 பாயிண்ட் வச்சுங்க. 38.2 போட்டீங்கன்னா 240 பாயிண்ட் வரும். ஸோ அந்த ஹேண்டில் வரும்போது நம்ம திருப்பி எங்க என்டர் ஆகணும்னா 22,330 22,340 அந்த லெவல்ல தான் நம்ம என்டர் ஆகணும். இங்க தான் என்டர் ஆகணும். இங்க என்டர் ஆகணும்னா இங்க பிரேக் அவுட் ஆகும். இங்கே வரும்போது இந்த ஹேண்டில் ஃபார்மேஷன் வரும்போது இங்க வந்து வால்யூம் வந்து நல்லா வால்யூம் வர ஆரம்பிக்கும். கேண்டில் ஃபார்மேஷன் இன்வெர்டட் ஹேமரோ இல்லைன்னா அங்க ஒரு புல்லிஷ் அராமியோ இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிரேவ் ஸ்டோன் டோஜியோ ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபார்மேஷன் வரும், வித் வால்யூமோட வரும். அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரும் நடந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து 8 13 50 100 4 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே இஎம்ஏ தான், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இப்போ ஆல்ரெடி இந்த கிரீன் அண்ட் ரெட், அதாவது 8 13 மூவிங் ஆவரேஜ், இந்த பர்பிள் கலர் வந்து 100 பிரேக் பண்ணி கிராஸ் ஓவர் நடந்துச்சு. 8 13 100க்கு மேல வந்துச்சு இஎம்ஏ கிராஸ் ஓவர். இந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து 50 இஎம்ஏ. இந்த 50 இஎம்ஏ தான் வந்து 100க்கு மேல வரல. அதுவும் இந்த ஹேண்டில் முடியும் போது அதுவும் வந்து கிராஸ் ஓவர் வந்துடும். அப்போ எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கும். அப்போ வந்து புல்லிஷ் பேட்டர்ன் வரும். இப்போ இங்க இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் ஆகிறோம். இங்க பிரேக் அவுட் நடக்கணும். இங்க பிரேக் அவுட் நடந்தாதான் ஃபர்தர் அப்சைடு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து கேண்டில் ஃபார்மேஷன் செக் பண்ணணும், வால்யூம் வருதான்னு பார்க்கணும், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்லாம் நடந்துட்ட பிறகு தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டோம்னா இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இந்த 600 பாயிண்ட் வந்தது இல்லையா, இதே சேம் 600 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு மேல வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு நிறைய அதுக்கு டூல்ஸ் இருக்கு. நான் சிம்பிள் டூல்ஸை காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் சும்மா அப்படியே போட்டுக்குங்க. இந்த மேல இருந்து சும்மா அப்படியே போட்டுட்டு எவ்வளவு தூரம் லென்த் இந்த அப்படியே கட் பண்ணி நம்ம மேல வச்சிடணும். இங்கதான் பிரேக் அவுட் நடக்குது. இங்க வச்சுட்டோம்னா முடிஞ்சிடும். இதுதான் டார்கெட். என்ன நடக்கும்னா 23,085 டார்கெட், கப் அண்ட் ஹேண்டலுடைய டார்கெட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வரும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கப் இருக்கு. அது இந்த டார்கெட் முடியும் போது அந்த பெரிய கப் வந்துடும். இங்க பாருங்க, இங்க இருந்து தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு 23,000. இங்க இருந்து அப்படியே வரைஞ்சி இதை ஒரு பெரிய கப்பா எடுத்துக்கணும். பெரிய கப்பா எடுத்துட்டு இந்த ஒரு கப் ஃபார்மேஷன் வந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு ஹேண்டில் வரும், அதுக்கு ஒரு பிரேக் அவுட் வரும். அந்த பிரேக் அவுட் வந்து பெரிய லெவல்ல போகும். ஏன்னா 23,050 லோ வந்து 21,950, ஏறக்குறைய 1,100 பாயிண்ட். அதே 1,100 பாயிண்ட் பிரேக் அவுட் டைம் மேல போகும்போது 24,200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ், டைம் எடுக்கும். ஆனா மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்னும் கீழே போகன்றாங்க. என்னுடைய பார்வையில மார்க்கெட் மேலதான் போகும். டைம் எடுக்கும், ஆனா மேலதான் போகும். இங்க இருந்தே வாங்க ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா நம்ம கூட சேர்ந்து பயணிங்க.